தற்போது நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் காலநிலையில் பல முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் மாத்திரம் 30 முதல் 37% வரையில் வெப்பநிலையானது சில பகுதிகளில் அதிகரித்துள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சில பகுதிகளுக்கு செம்மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை மேல் சப்ரகமுவ, வடமத்திய, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களுடன் மொனராகலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் ஹீட் இண்டெக்ஸ் எனப்படும் வெப்பச்சுட்டன் உயரும் அபாயமும் காணப்படுவதாக வானிலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலக சுகாதார அமைப்பு விளக்குவதன்படி வெப்பச்சுட்டன் என்பது வெப்பநிலை மட்டுமல்லாது காற்றின் ஈரப்பதத்தையும் இணைத்து மனித உடல் உணரும் உண்மையான வெப்பத்தை குறிக்கும். இதனால் வெளிப்புற வெப்பநிலை குறைவாக இருந்தாலும் உடல் உணரும் வெப்பம் அதிகரித்து சுகாதார பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கின்றது. சுகாதார நிபுணர்களின் கூற்றின்படி இந்த கடும் வெப்பம் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அவற்றில் நீரிழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன், அதே போன்று வெப்பத்தினால் ஏற்படும் தசைப்பிடிப்புகள் மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் ஆகியவை அடங்கும். நோய் தடுப்பு பிரிவின் தகவலின்படி ஹீட் ஸ்ட்ரோக் நிலை உருவானால் உடல் வெப்பம் 104 பாகை ஃபாரன்ஹைட்டுக்கும் அதிகரித்து உயிருக்கு ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம் என தெரிவித்துள்ளனர். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி அதிகாரிகள் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் ஆடைகளை பொறுத்தவரையில் வெளிர் நிற ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், தங்களுக்கு தாகம் ஏற்படாவிடினும் தண்ணீர் அருந்த வேண்டும் என்றும், அதேபோன்று குழந்தைகளுக்கு அதிகளவான தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்றும், அது மாத்திரமன்றி காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை நேரடியாக சூரிய ஒளி படும் வகையில் இருக்க வேண்டாம் என்றும் பல்வேறு விடயங்களை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கல்வி அமைச்சு பாடசாலைகளில் மதிய நேர விளையாட்டு மற்றும் வெளிப்புற செயற்பாடுகளை தற்காலிகமாக குறைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிறுவர்களை மூடப்பட்ட வாகனங்களுக்குள் தனியாக விட வேண்டாம் என்பதும் முக்கிய எச்சரிக்கையாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் நீண்ட நாள் நோயாளிகள் போன்றவர்கள் இந்த வெப்பநிலைக்கு மிகவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதால் அவர்களுக்கான விசேட கவனம் அவசியம் எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கடுமையான வெப்பநிலை காணப்படுகின்ற இந்த காலத்தில் போதுமான அளவு நீர் அருந்தி சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றினால் வெப்பத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.